நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதி அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு 100% பொருந்தும். உங்க வயசுக்கும் நீங்க தூக்கி சுமக்கிற பொறுப்புகளுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். குடும்ப பொறுப்புகளையும் குடும்ப உறவுகளையும் ஒருங்கிணைத்து தூக்கி செல்லக்கூடியவர்கள் நீங்கள். அதனால உழைப்பும் பொறுப்பும் கடமை உணர்வும் கண்டிப்பா உங்களிடம் இருக்கு. அதனாலதான் வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறீங்க. சரிங்களா? சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனிவனுடைய வக்ரத்தின் மூலமாக பயணம் பணமாகும். உறவுகள் இனி வரவாகும். வரவு கொடுக்கும். உங்களுடைய கலையும் கல்வியும் இனி உங்களுக்கு காசு தரும். மொத்தத்துல லட்சுமி யோகத்தை, அதாவது லட்சாதிபதி யோகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. அது கிடைக்க போகிறது இந்த சனிவனுடைய வக்ரத்தால். அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சுங்க. பார்க்கலைன்னா நம்ம சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செல் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி ரிஷபம். ரிஷபத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான். அசுரர்களுக்கு குரு என்று சொல்வார்கள். கலையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் எதையும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள். ஸோ சொல்லியிருந்த அடுத்த மாத்திரத்திலே நீங்க எளிதாக கத்துக்குவீங்க அந்த ஒரு விஷயத்த, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் இப்போ எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா ரிஷபராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். சனிவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலனை கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாரு. ஏன்னா குரு பார்க்க கோடினாலே நடக்கும். ஆனா சனி பார்க்கும் இடம் பால். கண்டிப்பா சனி பார்வையால் சில கெடுபலன்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தீங்க. ஆனா சனிவான் உங்களுக்கு சாதகமா இருந்தார். ஆனா சில விஷயத்தில் பார்வையின் மூலமாக கெடுபலனை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். சில காரியத்திற்கு தடையாகவும் இருந்தார். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இனி தடையின்றி நடக்கும். இனி உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த காரியத்தில். அது எந்தெந்த விஷயம்? முதல்ல 10ஆம் வீட்டுல 10க்குரிய ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறாரு. ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த சனிவனுடைய வக்ரம் ஏற்படும். வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும். அதான் வக்ரம் சொல்றோம். சனி பகவானால் எந்தெந்த விஷயத்துல கெடுதல் நடந்துச்சோ அந்தந்த விஷயத்துல நல்லது நடக்கும். அப்போ பலன்கள் மாறி நடைபெறும். அதுதான் வக்ரம். சோ இப்போ உங்களுடைய ரிஷபத்திற்கு 10ஆம் இடம் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடியவர் சனி 30ஆம் தேதி ஜூன் 30ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட 5 மாதங்கள். அதாவது இந்த வருஷம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த வக்ரத்தில் தான் இருக்க போறாரு. சோ புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி பயணிக்கக்கூடியவர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு போறாரு. சோ கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இந்த பயணம் இருக்க போகுது. இதனால நிலைப்பாடுகள் மாறுது. சோ ராசிதான் மாறல, அவர் நட்சத்திரம் மட்டும்தான் மாறுறாரு. தெளிவா புரிஞ்சுங்க. அப்போ கும்ப ராசியில மாறக்கூடியவர் உங்களுடைய தொழில் வேலைக்குண்டான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறார். தொழில் ரீதியா வேலை ரீதியா இருந்த ஒர்க் பிரஷர் இனிமே இருக்காது. வேறு பயணம், வேறு இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். வேற கம்பெனி மாறுவீங்க. அதன் ரீதியாக புதிய லாபம், புதிய வருமான உயர்வு கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருந்த பெரியவர்கள், வயதானவர்கள், பெரிய அதிகாரத்தில் இருந்தவங்க, அவர்கள் கூட உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கும் தருணம் இதுவாக இருக்க போகிறது. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த வாய்ப்பை நீங்க பிடிச்சிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. தொழில் வேலை ரீதியானவர்கள உண்டு. அதே போல சில பேர் ஒரு தவறான வேலை தொழிலை பார்த்து மாட்டியிருப்பீங்க. உங்க வேலை பார்க்கக்கூடிய மற்றவங்க பண்ண தவறுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க, ஃபைன் கட்டியிருப்பீங்க. அந்த நிலைப்பாடுகள் மாறும். பரம்பரை தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. சோ என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சுய உழைப்பு நீங்க ஜெயிச்சு காமிச்சீங்க அப்படின்ற ஒரு பெயர்ப்புகள் கிடைக்காமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக ஒரு பதவி கண்டிப்பா தேடி வரும். கண்டிப்பா கிடைக்கும். சோ இந்த நேரத்துல திடீர் டிரான்ஸ்பர், இடமாற்றம், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், இப்படி எதிர்பாராத பயணம் கிடைக்கும். அந்த பயணத்தில் பணம் கிடைக்கும். அந்த பயணம் பலனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா அந்த பயணத்தினால புதிய அறிமுகம், புதிய கான்ட்ராக்ட், புதிய வேலை, அதனால் வருமானம் 2 மடங்காக கிடைக்கும். அது எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு. சோ மேலும் இரண்டாவதாக உறவுகள் வரவு கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு. சோ புதிய உறவுகள் வரவாக கிடைக்கும். குறிப்பா திருமண காரியம் நடக்கும். வாழ்க்கை துணையை சிறுகத்துக்கு வரவாக கிடைக்கும். அந்த பாக்கியம் நிறைய இருக்கு. படிக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சி அதனால புதிய ஒரு வேலை வாய்ப்புக்கும் அவங்க ஒரு சப்போர்ட்டுக்கும் உருவாவாங்க. ஏற்கனவே ஒரு முதலீடு ஒரு தொழில பண்ணியிருப்பீங்க, அல்லது ஒரு சொத்துல நீங்க போட்டிருப்பீங்க. ஆனா அதுல இருந்து லாபம் உங்களுக்கு வந்திருக்காது. ஆனா இப்போ இனிமே லாபம் வரும். என்ன ஒரு இடத்துலயோ ஒரு வண்டி வாகனத்திலேயோ இல்ல ஒரு தொழில் ரீதியாக முதலீடு பண்ணியிருந்தா அந்த முதலீடு இப்போ வருமானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு. மேலும் இந்த மாமியார் வீட்டு வழிகள் கூடிய பிரச்சனை தீரும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல குறுக்கு வழியில உங்களை ஜெயிச்சவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்டியிருக்கீங்க. அதுக்கு வாய்ப்பு. ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பா திருமணம் கையோட நீங்க கண்டிப்பா மாமியார் வீட்டுக்கு போயிருவீங்க. இதுக்கடுத்து கல்வி. கண்டிப்பா அந்த சனி பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வை சிம்ம ராசியை பார்க்குது. சோ உங்களுடைய ரிஷபத்திற்கு சிம்மம் என்பது 4ஆம் வீடு. அப்ப கல்வி தடை, படிப்பில தடையும் டிப்ரெஷனும் கொடுத்திருப்பாரு சனிவான். இப்ப பார்வை மாறுது. அதனால ரிஷபராசியில பிறந்த நீங்க கலையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதுல தேர்ச்சி பெறுவீங்க. அதுல கௌரவம் பட்டம் நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும் புதிய ஒரு கலையை கற்றுக்கொள்ள போகிறீர்கள். அது வேலை தொழிலுக்காக கூட இருக்கலாம். புதுசா ஒரு படிப்பு கண்டிப்பா படிப்பீங்க. அது உங்களுக்கு மேலும் பலன் கொடுக்கும். உங்க வேலை தொழிலுக்கு மேலும் அது சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் கற்ற கலையும் கற்றுக்கொண்ட கல்வியும் இப்போ காசு தரக்கூடிய வாய்ப்பாக மாறும். ஸோ அந்த விதத்துல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்துல நீங்க பயன்படுத்திங்க. படிச்ச படிப்பை உங்களுக்கு விட்டுறாரு. இதற்கு அடுத்து தாய் வழி உறவுமா சில நன்மை கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போகுது. சொந்த வீடு கட்டுவது, வாங்குவது மற்றும் வண்டி வாகனம் வாங்குற ஒரு நிலைப்பாடுகள் உருவாகும். வண்டி வாகனத்துல ஏதாவது பிரச்சனை சரியாகும். சரிங்களா? சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு விஷயம் தடையாகிட்டே இருக்கு பல நேரத்துல அப்படின்னா அந்த தடை விலகி அந்த சொந்த வீடை கட்டி முடிச்சிருவீங்க, வாங்கிடுவீங்க. அதுக்கடுத்து சனிவனுடைய 10ஆம் பார்வை என்பது விருச்சிகத்துல பதிந்தது. அதனால் பல காரியம் தடைபெற்றது. இப்ப பார்வை மாறுறதுனால முதல்ல ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு திருமண தடைபடும். ஏன்னா ரிஷபராசிக்கு 7ஆம் வீடு தான் விருச்சிகம். ஓகேங்களா? சோ திருமண தடை விலகும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை துறை, தவறான நண்பர்கள், தவறான பழக்க வழக்கங்கள் இதுக்கு அடிமையா இருக்கிறாங்களா, அதுல இருந்து மீண்டு வருவார்கள். அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பழி பாவம் சுமத்தி அவங்க ஒரு பிரச்சனை மாட்டியிருக்காங்க, ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை மாட்டியிருக்காங்கன்னா அதுல இருந்து விடுதலை பெற்று வருவார். நண்பர்களால் ஏற்பட்ட சில துரோகங்கள், சூழ்ச்சிகள் இனி உங்களுக்கு ஏற்படாது. நண்பர்களும் உறவுகளிலும் இருந்த ஏமாற்றம் இனி உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அவர்கள் மூலமாக இனி உதவியும் ஆதரவும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால உறவால் வரவு நிச்சயம் உண்டு. அதுதான் மாற்று கருத்து. பெண் சகோதரிகள் மூலமாக சில மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அவருடைய கடமை செய்து முடித்து உங்களுடைய குடும்ப பாரமானது உங்களுக்கு குறையும். உங்களுடைய மன அழுத்தம் கண்டிப்பா நீங்கும். இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள். ஏன்னா 10ஆம் வீட்டுல கூடிய சனி வக்ரம் அடைகிறாரு. அப்போ மன அழுத்தம், மன பாரம் கண்டிப்பா குறையும், மறையும். இதுக்கெல்லாம் சமயம் சாதமா இருக்காது. இதெல்லாம் கிட்டத்தட்ட நவம்பர் 15 உங்களுக்கு நடக்க போது. வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. மேலும் உங்களுடைய ஜென்மத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. நல்ல ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறாரு. அதனால இந்த ஒரு காலகட்டத்துல குறுக்கு வழியில போயிடாதீங்க. தவறான பழக்க வழக்க சகசம் வச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சிறிய தவறு பண்ணாலும் உடனே நீங்க மாட்டிக்குவீங்க. உங்க கூட இருக்கிறவங்க பெரிய தவறே பண்ணாலும் அவங்க மாட்ட மாட்டாங்க. ஆனா நீங்க சிறிய தவறு பண்ணாலும் நீங்க எளிதாக குருவான் உங்களை காட்டி கொடுத்து உங்களை நல்லவங்களா மட்டும் வச்சிருப்பாரு. ஸோ அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருங்க. தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை பெற்று தரும். அதனால குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாட தொடர்ந்து பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மங்களகரமான மஞ்சள் வைப்பது மற்றும் சந்தனத்தை நெற்றியில் வைத்து பயன்படுத்துவது, இந்த ரிஷபராசிக்காரன் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற பொழுது வரக்கூடிய செல்வமானது உங்களுக்கு தங்கி சேமிப்பாக உயரும். இதை மட்டும் நீங்க பாடம், மற்றபடி பயன்படுத்த. நான் இன்று ரிஷபராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி வரக்கூடிய பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை தவறாமல் செலக்ட் செய்யுங்க. மேலும் அடுத்து இப்போ நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், ஓம் நம சிவாய், எல்லாம் ஸ்ரீ வராயன் திருவடி சரணம்.